சுவாமியே கல்லுன்றேன், அதுக்கு சக்தி இல்லைன்றேன். அது சாதாரண கல் இல்ல, நாங்க அதுக்கு மந்திராஸ்தானம் பண்ணி சுவாமி ஆக்கியிருக்கோம். மொட்டை பாறையில இருந்து உடைச்ச கல்லுக்கு மந்திரம் சொல்லி சாமி ஆக்கிறதுக்கு பதிலா ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு மந்திரம் சொல்லி மேல கொண்டு வந்தா நல்லா இருக்கும் இல்லையா? நீங்க எப்படி சொல்றீங்களே, அப்ப அதே சுவாமி உங்க முன்னாடி வந்து நின்னா என்ன செய்வேல்? கடவுள் இருக்குன்னு தான் சொல்லுவேன், ஆனா நேர்ல வந்து நிக்க மாட்டேங்கிறாரு. என் ஆசையெல்லாம் எல்லாரும் கல்வி கத்துக்கணும், எல்லா ஜாதியும் ஒன்னா இருக்கணும். அதான். அது எப்படி எல்லா ஜாதியும் ஒன்னா இருக்க முடியும்? அதெல்லாம் இருக்க முடியாது. அதனாலதான் ஜாதிய தூக்கி போட சொல்றேன். ஜாதி எப்படி தூக்க போட முடியும்? அப்பனா அந்த மதத்தை தூக்கி போடு. மதத்தை தூக்கி போடணுமா? அது கடவுள் உருவாக்குனது. அப்ப அந்த கடவுளையே தூக்கி போடு. அட, நீங்க என்ன இப்படி சொல்ற? ஒன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் மறுப்பு என் கொள்கை அல்ல, ஜாதி ஒழிப்பு தான் என் உண்மையான கொள்கை. ஜாதியோட அடிவேரே கடவுள் நம்பிக்கை தான். அதான் கடவுள் நம்பிக்கைய அழிக்க போராடுறோம். நீங்க இப்படி எல்லா மதத்தையும் எதிர்க்கிறது பதிலா நீங்களே ஒரு மதத்தை சொல்லிட வேண்டியது தானே? வீட்டுல அசிங்கம் இருக்குது, நாத்தம் அடிக்குது, இதெல்லாம் எடுத்து போட சொல்றேன். அதுக்கு பதிலா அந்த இடத்துல என்ன வைக்கலான்னு கேட்டா என்ன நாயங்க? புதுசா ஒரு மதத்தை சொல்றதுன்னும் என் வேலை இல்லைங்க. நீங்க என்ன இப்படி சொல்றேன்? உங்களை பத்திரிக்கையில எப்படி கிளின்னு கிளிக்கிறேன்னு பாருங்க. பென்சில் உடைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன், இந்த பேனால எழுதுங்க. நான் யாரோட கருத்து சுதந்திரத்திலயும் தலையிட மாட்டேன்.